டிசம்பர் 16, 1971 வரைக்கும் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரே நாடாக தான் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானை வெஸ்ட் பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க, பங்களாதேஷை ஈஸ்ட் பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க. ஒரே நாடாக இருந்தாலும் ஈஸ்ட் மற்றும் வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஆட்சி செஞ்சாங்க. வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து நடத்தப்படுற ஆட்சி தங்களுடைய உரிமைகளை பறிக்கிறதாகவும் சொந்த நாட்டிலே அவங்க 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுறதாகவும் நினச்சாங்க ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள். அவங்களுடைய உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுறதுனால ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் போராட ஆரம்பித்தாங்க. 1971 ஆரம்பத்தில் இந்த போராட்டம் பெருசாகுது. இந்த போராட்டத்தை பார்த்து பயந்த வெஸ்ட் பாகிஸ்தான் போராட்டத்தை கட்டுப்படுத்த 25 மார்ச் 1971 அன்னைக்கு ஆப்ரேஷன் சர்ச் லைட்டுங்கிற மிலிட்ரி ஆப்ரேஷனை ஈஸ்ட் பாகிஸ்தான் பொதுமக்களுக்கு எதிராக லான்ச் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் சர்ச் லைட் மூலமாக ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் மேலே சொல்ல முடியாத அளவுக்கு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு இன அழிப்பில் ஈடுபட்டாங்க பாகிஸ்தான் ஆர்மி. பாகிஸ்தான் ஆர்மியோட இந்த அட்ராசிட்டிஸ்லேருந்து தப்பிக்க லட்சக்கணக்கான ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் இந்தியாவுக்குள்ளே அடைக்கலம் தேடி வந்தாங்க. ஒரு கட்டத்தில் அடைக்கலம் தேடி வந்தவங்களுடைய எண்ணிக்கை 90 லட்சத்தை தாண்டுது. அடைக்கலம் தேடி வந்த மக்களுக்கு தங்க இடம், சாப்பாடு, மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்கிறதுல நமக்கு பல கோடிகள் செலவாச்சு. பாகிஸ்தான் ஆர்மி ஈஸ்ட் பாகிஸ்தானில் செய்கிற வன்முறைகளை பற்றி உலக நாடுகள்கிட்டையும் ஐநா சபைகிட்டையும் இந்தியா எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் யாரும் பாகிஸ்தானை எந்த கேள்வியும் கேட்கல. பாகிஸ்தானை யாருமே தடுத்து நிறுத்த தயாராக இல்லாததுனால நாமளே களமிறங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்து ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் ஆர்மியை விரட்டி அடிச்சிட்டா தஞ்சம் அடைஞ்சிருக்கிற ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் மறுபடியும் அவங்க நாட்டுக்கே திரும்ப போயிடுவாங்க. அதனால ஏப்ரல் 1971 முப்படை தளபதிகளை கூப்பிட்டு ஈஸ்ட் பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்க சொல்கிறாங்க இந்திரா காந்தி. ஆனால் இந்தியாவுடைய முப்படை தளபதிகளும் போருக்கான ப்ரிப்ரேஷனுக்கு சில மாதம் டைம் வேணும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த போரை ஏப்ரலுக்கு பதிலாக டிசம்பரில் நடத்தினா நமக்கு சுலபமாக வெற்றி கிடைக்கணும், நம்ம நாட்டுக்கு அதிக இழப்பு ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. முப்படை தளபதிகளுடைய அட்வைஸை ஏற்றுக்கிறாங்க பிஎம் இந்திரா காந்தி. போரை டிசம்பர் மாதம் ஆரம்பிக்க சம்மதிக்கிறாங்க. இந்த மீட்டிங் ஏப்ரலில் நடந்துச்சு, ஆனால் போர் டிசம்பரில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால இந்தியாவுக்கு இன்னும் 7 மாதம் டைம் இருந்துச்சு. இந்த கேப்பை பயன்படுத்தி பாகிஸ்தானை பலவீனப்படுத்த இந்தியா முடிவு பண்ணாங்க. வெஸ்ட் பாகிஸ்தானில் தான் இராணுவத்துக்கு தேவையான எல்லாத்தையும் குவிச்சு வச்சுருந்தாங்க பாகிஸ்தான் ஆர்மி. இப்போ ஈஸ்ட் பாகிஸ்தானில் நிலைமை சரியில்லாததுனால அதிக அளவில் மிலிட்ரி சப்ளைஸ் எல்லாம் வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொண்டு போய் குவிக்க ஆரம்பித்தாங்க பாகிஸ்தான் ஆர்மி. இதே வேகத்தில் சப்ளைஸ் போய் சேர்ந்தால் ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருந்த பாகிஸ்தான் இராணுவம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னு 2 சைட்லேயும் பாகிஸ்தான் இராணுவம் ஸ்ட்ராங் ஆகிறது நமக்கு நல்லது இல்லை. அதனால ஈஸ்ட் பாகிஸ்தானில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற பாகிஸ்தான் ஆர்மி ஸ்ட்ராங் ஆகிறத தடுக்க வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போகிற மிலிட்ரி சப்ளைஸை தடுக்க திட்டம் போட்டாங்க இந்தியா. வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று வான் வழியாக போகலாம், இல்லைனா கடல் வழியாக போகலாம். 1970களிலேயே வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு இடையில் உள்ள வான்வழி போக்குவரத்தை தடுக்க இந்தியாவுடைய ரா திட்டம் போட்டிருந்தாங்க. ஜனவரி 1971 ஆப்ரேஷன் கங்கா அப்படிங்கிற சீக்ரெட் ஆப்ரேஷனை செஞ்சு முடிச்சிருந்தாங்க நம்மளுடைய ரா. இந்த ஆப்ரேஷன் கங்காவை காரணம் காட்டி இந்திய வான்வழியை பயன்படுத்த பாகிஸ்தான் விமானங்களுக்கு தடை விதித்தாங்க இந்தியா. வான்வெளி மூடப்பட்டதுனால பாகிஸ்தான் ஆர்மி வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கப்பல்கள் மூலமாக மிலிட்ரி சப்ளைஸை கொண்டு போக ஆரம்பித்தாங்க. இந்த நிலைமையில் ஆகஸ்ட் 1971 ஆப்ரேஷன் எக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு சீக்ரெட் ஆப்ரேஷன் மூலமாக ஈஸ்ட் பாகிஸ்தானில் உள்ள துறைமுகங்களையும் அங்கே வர கப்பல்களையும் இந்தியா ரகசியமாக தாக்க ஆரம்பித்தாங்க. கப்பல்களும் துறைமுகங்களும் தொடர்ந்து தாக்கப்படுறதுனால ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போகிறத பெரும்பாலான கப்பல்கள் தவிர்க்க ஆரம்பிச்சுது. ஆப்ரேஷன் கங்கா மற்றும் ஆப்ரேஷன் எக்ஸின் காரணமாக ஈஸ்ட் பாகிஸ்தானை வலிமைப்படுத்த முடியாமல் தவிச்சாங்க பாகிஸ்தான். இந்த ஆப்ரேஷன் கங்கா அண்ட் ஆப்ரேஷன் எக்ஸை பற்றின டீட்டெயில்டு வீடியோ இந்த சேனலில் இருக்குது, கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஆப்ரேஷன் கங்கா மற்றும் ஆப்ரேஷன் எக்ஸ் ஏற்படுத்தின பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த பாகிஸ்தானுக்கு ஒரு புது பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையோட பேர் ஐஎன்எஸ் விக்ராந்த். இந்தியா அவங்களுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியரான ஐஎன்எஸ் விக்ராந்தை ஈஸ்ட் கோஸ்ட்டில் டிப்ளாய் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸுக்கு தெரிய வருது. ஒரு போரோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அளவுக்கு ஐஎன்எஸ் விக்ராந்துக்கு திறன் இருக்குது. அதனால அந்த கப்பலை பார்த்து பாகிஸ்தான் ரொம்ப பயந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் எக்ஸுக்கு அப்புறம் ஒரு சில கப்பல்கள் மட்டும்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில் ஈஸ்ட் கோஸ்ட் அதாவது பே ஆஃப் பெங்காலில் ஐஎன்எஸ் விக்ராந்தை பயன்படுத்தி இந்தியா ஒரு நேவல் பிளாக்கேட் அமைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கப்பலால் கூட ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போக முடியாது. போதுமான அளவுக்கு சப்ளைஸை ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொண்டு போகலைன்னா அது ஈஸ்ட் பாகிஸ்தானில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற பாகிஸ்தான் ஆர்மிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இது பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்தியா கூட போற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய முக்கிய ஆயுதமான ஐஎன்எஸ் விக்ராந்தை தாக்கி அழிக்க பாகிஸ்தான் திட்டம் போட்டாங்க.
ஏர்கிராஃப்ட் கேரியர் அதாவது விமானம் தாங்கி கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் HMS ஹெர்குலிஸ் அப்படிங்கிற பேரில் 1943 யூகேயால் கட்டப்பட்ட ஒரு போர்க்கப்பல். செகண்ட் வேர்ல்டு வார்க்காக தான் இந்த கப்பல் கட்டப்பட்டுச்சு. இந்த கப்பலை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2வது உலகப் போர் முடிஞ்சிருச்சு. அதனால இந்த கப்பலை கட்டி முடிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஜனவரி 1957 75% கட்டமைக்கப்பட்டிருந்த HMS ஹெர்குலிஸை வாங்கினாங்க இந்தியா. இந்த கப்பலுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் மீதம் இருந்த 25% வேலையை முடிச்சதுக்கப்புறம் இந்த கப்பலுக்கு INS விக்ராந்த்னு பேர் வச்சு மார்ச் 1961 இந்த கப்பலை இந்தியன் நேவியில் இணைச்சாங்க. இந்தியா கிட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கிறது 2 நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அந்த 2 நாடுகளில் ஒரு நாடு பாகிஸ்தான், இன்னொரு நாடு அமெரிக்கா. இந்தியா ஒரு வலிமையான நாடாக மாறுறத அமெரிக்கா விரும்பலை. அதனால இந்தியாவுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரை எதிர்க்க சரியான ஆயுதம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா உதவி பண்ணுறாங்க. 1963 செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமின் கீழ் USS டியாப்லோ அப்படிங்கிற சப்மரைனை பாகிஸ்தானுக்கு லீஸுக்கு கொடுத்தாங்க அமெரிக்கா. USS டியாப்லோவுடைய பேரை PNS காசின்னு மாற்றி பாகிஸ்தான் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த நிலைமையில தான் 1971 போரில் அவங்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருக்க போகிற INS விக்ராந்தை PNS காசியை வச்சு ஈஸியாக அழிச்சிடலான்னு பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் நம்பினாங்க. PNS காசி ஒரு பழைய சப்மரைன். அதன் காரணமாக அதில் மெக்கானிக்கல் இஷ்யூஸ் உள்ளிட்ட சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால 1971 போரில் PNS காசியை பயன்படுத்த வேண்டான்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் நேவி. ஆனால் என்ன ஆனாலும் INS விக்ராந்தை மூழ்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்த பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் PNS காசியை இந்த போரில் பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. PNS காசியை களத்தில் இருக்க பாகிஸ்தான் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையில் பாகிஸ்தானுக்கு இன்னொரு பெரிய சிக்கல் ஏற்படுது. அது என்னன்னா, INS விக்ராந்த் பே ஆஃப் பெங்காலில் எங்கேயோ இருக்குன்னு பாகிஸ்தானுக்கு தெரியும். ஆனால் விக்ராந்துடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் பாகிஸ்தானுக்கு தெரியாது. பே ஆஃப் பெங்கால் ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால எவ்வளோ முயற்சி செஞ்சும் INS விக்ராந்துடைய எக்ஸாக்ட் லொக்கேஷனை பாகிஸ்தானால் கண்டுபிடிக்கவே முடியலை. INS விக்ராந்துடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியாமல் PNS காசியை அனுப்பி வச்சா அந்த மிஷன் ஃபெயில் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த நிலைமையில் பாகிஸ்தான் அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி வெஸ்டர்ன் நேஷன் கிட்ட INS விக்ராந்தை கண்டுபிடிச்சு தர சொல்லி உதவி கேட்குறாங்க. அந்த வெஸ்டர்ன் நேஷனும் பல நம்பிக்கை துரோகங்களையும் திருட்டு வேலைகளையும் செஞ்சு INS விக்ராந்துடைய லொக்கேஷனை கண்டுபிடிச்சு பாகிஸ்தான் கிட்ட சொல்கிறாங்க. 1971 ஸ்டோரிஸ் ஆஃப் கிரிட் அண்ட் க்ளோரி ஃப்ரம் இண்டோ பாக் வார் அப்படிங்கிற புக்கில் INS விக்ராந்தை லொக்கேட் பண்ண பாகிஸ்தானுக்கு ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி உதவி இருக்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த புக்லேயுமே வெஸ்டர்ன் நேஷன் மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர எந்த ஒரு நாட்டோட பேரையும் அவங்க மென்ஷன் பண்ணல. ஒரு வழியாக INS விக்ராந்துடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் இப்போ தெரிஞ்சிட்டதுனால INS விக்ராந்தை தாக்கி அழிக்கிற திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பாகிஸ்தான். நவம்பர் 8, 1971 அன்னைக்கு கேப்டன் ஜஃபர் முகமது கானை PNS காசியோட கமாண்டிங் ஆஃபீஸராக நியமிக்கிறாங்க. இந்த கேப்டன் ஜஃபர் 1965 போரில் PNS காசியோட நேவிகேஷன் ஆஃபீஸராக பணியாற்றினவர். இந்த கப்பலோட செயல்பாடுகளை பற்றி இவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த முக்கியமான மிஷனுக்கு இவரை செலக்ட் பண்ணாங்க பாகிஸ்தான். இந்த மிஷனுக்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் செஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நவம்பர் 14, 1971 அன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு பாகிஸ்தானுடைய கராச்சி போர்ட்லேருந்து INS விக்ராந்தை வேட்டையாட கிளம்புது PNS காசி. PNS காசியில் கேப்டன் ஜஃபர் உட்பட 11 ஆஃபீஸர்ஸ், 82 சேலர்ஸ்னு மொத்தம் 93 பேர் இருந்தாங்க. PNS காசியோட கமாண்டிங் ஆஃபீஸரான கேப்டன் ஜஃபர் உட்பட அந்த கப்பலில் இருந்த யாருக்குமே அவங்களுடைய எக்ஸாக்ட் மிஷன் என்னன்னு தெரியாது. சென்னைக்கு பக்கத்தில் போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். கராச்சிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கேப்டன் ஜஃபர் கிட்ட சில சீல்டு கவர்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கவருக்குள்ளே தான் இந்த மிஷனுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருந்துச்சு. ஒவ்வொரு கவர் மேலேயும் அதை எப்போ ஓப்பன் பண்ணணும்னு தெளிவாக எழுதியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு கவரில் மும்பையை கிராஸ் பண்ணதும் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு எழுதியிருக்கோம். இன்னொரு கவரில் ஸ்ரீலங்காவை கிராஸ் பண்ணதும் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு லொக்கேஷனும் ரீச் ஆன உடனே அடுத்து என்ன செய்யணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த கவர்ஸ்குள்ளே இருந்த டாக்குமெண்ட்ஸில் இருந்துச்சு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணினா தான் கடைசியாக அவங்களுடைய ஆக்சுவல் மிஷன் என்னங்கிறது PNS காசி க்ரூவுக்கு தெரிய வரும். பாகிஸ்தான் இப்படி செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. ரேடியோ மூலமாக கம்யூனிகேட் பண்ணினா சிக்னல்ஸை இந்தியா இன்டர்செப்ட் பண்ணி இந்த சீக்ரெட் மிஷனை பற்றி இந்தியா முன்கூட்டியே தெரிஞ்சுப்பாங்களோ அப்படின்னு பாகிஸ்தான் பயந்தாங்க. அதே மாதிரி மிஷனுடைய மொத்த விவரத்தையும் கேப்டன் ஜஃபர் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா அது எப்படியாவது லீக் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு பாகிஸ்தான் நினச்சாங்க. அதனால தான் மிஷனுடைய டீட்டெயில்ஸை சொல்லாமல் சீல்ட் கவர்ஸ் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து இந்த மிஷனுடைய சீக்ரெசியை மெயின்டைன் பண்ணாங்க பாகிஸ்தான். எல்லா விஷயத்தையும் இவ்வளவு சீக்ரெட்டாக செஞ்ச பாகிஸ்தான் மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டாங்க. PNS காசி கராச்சியிலேருந்து கிளம்புறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தானில் உள்ள சிட்டகாங் பேஸுக்கு கராச்சி பேஸ்லேருந்து ஒரு மெசேஜ் போகுது. சிட்டகாங் பேஸில் போதுமான அளவுக்கு ஸ்பெஷல் கிரேட் லூப்ரிகேஷன் ஆயில் இருக்கா அப்படின்னு அந்த மெசேஜில் கேட்டிருந்தாங்க. பாகிஸ்தானுடைய இந்த சீக்ரெட் மெசேஜை இந்தியா இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. இந்த மெசேஜ் அனலைஸ் பண்ணும்போது
பாகிஸ்தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்பெஷல் கிரேட் லூப்ரிகேஷன் ஆயில் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் மைன் ஸ்வீப்பர்ஸில் மட்டும் பயன்படுத்துகிற லூப்ரிகண்ட் ஆயில் அப்படிங்கிறது தெரிய வருது. பிஎன்எஸ் காசியை தவிர பாகிஸ்தான் கிட்ட இருந்த எந்த ஒரு சப்மரைனுக்கோ மைன் ஸ்வீப்பருக்கோ பே ஆஃப் பெங்காலுக்கு வர அளவுக்கு ரேஞ்ச் கிடையாது. இந்த மெசேஜ் அனலைஸ் பண்ணதன் மூலமாக பிஎன்எஸ் காசி தான் பே ஆஃப் பெங்காலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத இந்தியா புரிஞ்சுக்கிறாங்க. பிஎன்எஸ் காசி பாகிஸ்தான்லேருந்து அவ்வளோ தூரம் பயணித்து பே ஆஃப் பெங்காலுக்கு வரப்போகுது. அப்போது கண்டிப்பாக அதோடைய டார்கெட் பே ஆஃப் பெங்காலில் மெட்ராஸுக்கு பக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஐஎன்எஸ் விக்ராந்தா தான் இருக்கும்னு கணிக்கிறாங்க இந்தியா. இந்த கணிப்புகளோட அடிப்படையில் இந்தியன் நேவியோட ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டுடைய கமாண்டரான வைஸ் அட்மிரல் என் கிருஷ்ணன் மெட்ராஸுக்கு பக்கத்தில் இருந்த ஐஎன்எஸ் விக்ராந்தை நவம்பர் 13 அன்னைக்கு அங்கேருந்து நகர்த்தி சீக்ரெட் லொக்கேஷனில் இருக்கிற போர்ட் எக்ஸ்ரேக்கு கொண்டு போய் நிறுத்திடுறாரு. ஸோ பாகிஸ்தானுடைய பிஎன்எஸ் காசி கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஐஎன்எஸ் விக்ராந்தை மறைச்சு வச்சிடுறாங்க இந்தியா. நவம்பர் 14 அன்னைக்கு கராச்சியிலேருந்து கிளம்பின பிஎன்எஸ் காசி இந்தியாவுடைய கண்காணிப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்திய நிலப்பரப்புலேருந்து 400 நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிற டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி பயணிச்சது. கடலுக்கடியில் சத்தமே இல்லாமல் பிஎன்எஸ் காசி பயணிச்சுக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் இந்தியா வெஸ்ட் பாகிஸ்தானுடைய லாகூர், ராவல்பிண்டி, கராச்சி, ஈஸ்ட் பாகிஸ்தானுடைய டாக்கா, சிட்டகாங் மாதிரியான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்லேருந்து டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் ஆகிற சிக்னல்ஸ் எல்லாம் தொடர்ந்து ட்ராக் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. 1971 இந்தியன் நேவி கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி அட்வான்ஸ்டான சிக்னல் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்போது நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் ஸ்மார்ட் ரேடியோ டைரக்ஷன் ஃபைண்டர் அப்படிங்கிற டிவைஸ் தான். இந்த ஸ்மார்ட் ரேடியோ டைரக்ஷன் ஃபைண்டரை வச்சு என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மெசேஜோட ரேடியோ சிக்னல் எந்த திசையிலேருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். பிஎன்எஸ் காசி ஒரு நாளைக்கு பல தடவை கராச்சி பேஸுக்கு குட்டி குட்டியாக நிறைய மெசேஜஸ் அனுப்பி அதோடைய ஸ்டேட்டஸை தெரியப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்தியா கிட்ட மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரிய மெசேஜஸ் அனுப்பாமல் குட்டி குட்டி மெசேஜஸ் அனுப்பிச்சிச்சு பிஎன்எஸ் காசி. ஆனால் பிஎன்எஸ் காசி அனுப்புகிற இந்த குட்டி மெசேஜஸை இந்தியாவுடைய ஸ்மார்ட் ரேடியோ டைரக்ஷன் ஃபைண்டர்ஸ் டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. இது மூலமாக அரேபியன் சீலேருந்து அடிக்கடி கராச்சி பேஸுக்கு சிக்னல் போகிறத இந்தியன் நேவி கண்டுபிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த சிக்னலுடைய சோர்ஸ் பாகிஸ்தான்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சவுத் டைரக்ஷனில் ஸ்ரீலங்காவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறதையும் கவனிச்சாங்க இந்தியன் நேவி. ஏற்கனவே பிஎன்எஸ் காசி பே ஆஃப் பெங்காலுக்கு வரப்போகுதுன்னு இந்தியா கணிச்சு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த சிக்னல் ட்ராக்கிங் டேட்டா கூட முன்னாடி கிடைச்ச இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து பார்க்குறப்போ கராச்சியிலேருந்து சப்மர்ஜ் கண்டிஷனில் கிளம்பின பிஎன்எஸ் காசி ஸ்ரீலங்காவை சுற்றி பே ஆஃப் பெங்காலை நோக்கி முன்னேறிட்டு வருது அப்படிங்கிற விஷயம் இந்தியாவுக்கு தெளிவாக புரியுது. நவம்பர் 14 அன்னைக்கு கராச்சியிலேருந்து கிளம்பின பிஎன்எஸ் காசி நவம்பர் 16 அன்னைக்கு மும்பையை கிராஸ் பண்ணுது. 2 நாள் கழிச்சு, அதாவது நவம்பர் 18 அன்னைக்கு ஸ்ரீலங்காவோட ஹம்பன்டோட்டா போர்ட்டை கிராஸ் பண்ணுற பிஎன்எஸ் காசி நவம்பர் 19 அன்னைக்கு திரிகோணமலை போர்ட்டுக்கு போகுது. 1971 போரில் ரஷ்யாவை தவிர எல்லாருமே நமக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஸ்ரீலங்கா கூட பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க. திரிகோணமலை போர்ட்டில் ரீஃபியூவல் பண்ணிக்கிட்டு க்ளீனிங் ஒர்க்கை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நவம்பர் 20 அன்னைக்கு திரிகோணமலையிலேருந்து சென்னையை நோக்கி கிளம்புது பிஎன்எஸ் காசி. திரிகோணமலையிலேருந்து கிளம்பும்போது பிரிக்க சொல்லி ஒரு கவரில் எழுதப்பட்டிருந்துச்சு. திரிகோணமலையிலேருந்து கிளம்புனதும் கேப்டன் ஜஃபர் அந்த கவரை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பேப்பரில் 2 அப்ஜெக்டிவ்ஸ் எழுதப்பட்டிருந்துச்சு. முதல் அப்ஜெக்டிவ் ஐஎன்எஸ் விக்ராந்தை கண்டுபிடிச்சு அதை அழிக்கணும். 2வது அப்ஜெக்டிவ் மெட்ராஸ் போர்ட்டுடைய என்ட்ரன்ஸ்லையும் விசாகப்பட்டினம் போர்ட்டுடைய என்ட்ரன்ஸ்லையும் மைன்ஸ், அதாவது கடல் கன்னி வெடிகளை வைக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த அப்ஜெக்டிவ்ஸை படித்ததுக்கு அப்புறம் தான் ஐஎன்எஸ் விக்ராந்தை அழிக்கிறதுக்காக தான் நம்மளை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேப்டன் ஜஃபர் புரிஞ்சுக்கிறாரு. நவம்பர் 20 அன்னைக்கு ஸ்ரீலங்காலேருந்து கிளம்பின பிஎன்எஸ் காசி ரொம்ப மெதுவாக ட்ராவல் பண்ணி நவம்பர் 22 அன்னைக்கு மெட்ராஸ் கடல் பகுதிக்குள்ளே என்டர் ஆகி ஐஎன்எஸ் விக்ராந்தை தேட ஆரம்பிக்குது. இந்தியா தொடர்ந்து பிஎன்எஸ் காசிலேருந்து வர சிக்னல்ஸை ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் பிஎன்எஸ் காசி இப்போ பே ஆஃப் பெங்கால்குள்ளே என்டர் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஐஎன்எஸ் விக்ராந்தை போர்ட் எக்ஸ்ரேக்கு கொண்டு போயிட்டதுனால பே ஆஃப் பெங்கால்குள்ளே பிஎன்எஸ் காசி என்டர் ஆனது தெரிஞ்சும் எந்த டென்ஷனும் இல்லாமல் இருந்தாங்க இந்தியன் நேவி. பிஎன்எஸ் காசி சென்னையோட கடற்கரையிலேருந்து 15 மைல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஐஎன்எஸ் விக்ராந்தை தேடிட்டு இருந்துச்சு. இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அடிக்கடி பாகிஸ்தான் நேவல் பேஸை தொடர்பு கொண்டு அதோடைய ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த போரில் நாம் ஐஎன்எஸ் விக்ராந்தை களம் இறக்கியே ஆகணும். ஆனால் பிஎன்எஸ் காசி இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஐஎன்எஸ் விக்ராந்தை ஃப்ரீயாக பயன்படுத்த முடியாது. இதன் காரணமாக பிஎன்எஸ் காசியை அழிக்க திட்டம் போட்டார் வைஸ் அட்மிரல் என் கிருஷ்ணன். மெட்ராஸ் போர்ட்டை விட விசாகப்பட்டினம் போர்ட்டில் இந்தியன் நேவி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. சோனாஸ், ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்ஸ்னு ஒரு நீர்மூழ்கி கப்பலை வேட்டையாட தேவையான எல்லா விஷயங்களும் விசாகப்பட்டினமில் இருந்துச்சு. அதனால பிஎன்எஸ் காசியை எப்படியாவது விசாகப்பட்டினத்துக்கு வர வச்சுட்டா அங்கே வச்சு அதை ஈஸியாக அழிச்சிடலான்னு நினச்சாரு வைஸ் அட்மிரல் என் கிருஷ்ணன். உடனடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க இந்தியன் நேவி. பாகிஸ்தான் நேவி ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணுற மாதிரி நிறைய மெசேஜஸை டிரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்தியா. அந்த மெசேஜஸில் ஐஎன்எஸ் விக்ராந்த், விசாகப்பட்டினம் மாதிரியான வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்தப்பட்டுச்சு.
நாம் எதிர்பார்த்த மாதிரியே இந்த மெசேஜஸ் எல்லாம் பாகிஸ்தான் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. ஃபேக் மெசேஜஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை ரிசீவ் பண்ண இன்னொரு பிளானையும் போட்டாங்க இந்தியன் நேவி. அதிக அளவில் காய்கறிகள், பழங்கள், மற்ற உணவுப் பொருட்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணி விசாகப்பட்டினம் போர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு பெரிய போர்க்கப்பல் விசாகப்பட்டினம் போர்ட்டுக்கு வரப்போகுது. அந்த கப்பலுக்காக தான் இந்த சப்ளைஸ் எல்லாம் இந்தியன் நேவி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸை கசிய விடுறாங்க இந்தியன் நேவி. இந்தியாவோட இந்த பிளான் எதிர்பார்த்தபடி வேலை செய்யுது. விசாகப்பட்டினம்ல இருந்த பாகிஸ்தான் உளவாளிகள் இந்தியா ஒரு பெரிய கப்பலுக்காக சப்ளைஸை வாங்கி விசாகப்பட்டினம் போர்ட்டில் ஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னு பாகிஸ்தானுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே இன்டர்செப்ட் செய்யப்பட்ட மெசேஜஸ், இப்போ விசாகப்பட்டினமுக்கு வரப்போகிற பெரிய கப்பல், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐஎன்எஸ் விக்ராந்த் தான் விசாகப்பட்டினத்துக்கு வரப்போகுதுன்னு முடிவு பண்ணுறாங்க பாகிஸ்தான். நவம்பர் 25 அன்னைக்கு பாகிஸ்தான் நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் PNS காசிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜில் ஐஎன்எஸ் விக்ராந்த் இப்போ மெட்ராஸில் இல்லை, அது விசாகப்பட்டினமில் இருக்குது, உடனடியாக அங்கே போய் அந்த கப்பலை அழிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விசாகப்பட்டினம் போர்ட்டில் இந்தியா அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் உங்களுடைய ரேடியோவை ஆஃப் பண்ணிவிடுங்க. மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரேடியோவை ஆன் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணால் போதும்னு PNS காசிக்கிட்ட சொல்கிறாங்க பாகிஸ்தான் நேவி. உடனடியாக ரேடியோ எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெட்ராஸ்லேருந்து விசாகப்பட்டினமை நோக்கி கிளம்புது PNS காசி. ரொம்ப மெதுவாக பயணித்த PNS காசி நவம்பர் 27 அன்னைக்கு நைட் 10 மணிக்கு விசாகப்பட்டினம் போய் சேருது. விசாகப்பட்டினம் போர்ட்குள்ளே PNS காசியால் போக முடியாது, ஏன்னா அங்கே ஆழம் கம்மியாக இருந்துச்சு. அதனால PNS காசி விசாகப்பட்டினம் போர்ட்டுடைய என்ட்ரன்ஸில் INS விக்ராந்த் வரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் போர்ட்டுடைய என்ட்ரன்ஸில் மைன்ஸ், அதாவது கடல் கண்ணிவெடிகளை வைக்க முடிவு பண்ணுறாரு கேப்டன் ஜஃபர். நவம்பர் 28 அன்னைக்கு PNS காசியுடைய ஒரு டீம் INS விக்ராந்த் வருதான்னு கண்காணிக்கிறாங்க. இன்னொரு டீம் கண்ணிவெடிகளை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. PNS காசியுடைய டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக முதல் கண்ணிவெடியை வச்சு முடிச்சுட்டு அடுத்த கண்ணிவெடியை வைக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அப்போது இந்தியன் நேவியோட INS மகர் அப்படிங்கிற கப்பல் வேகமாக அவங்கள நோக்கி வருது. அந்த கப்பல் வேறு ஏதோ ஒரு வேலைக்காக விசாகப்பட்டினம் வந்துச்சு. PNS காசி அங்கே இருக்கிறது அந்த கப்பலுக்கு சுத்தமாக தெரியாது. INS மகர் கரெக்டாக PNS காசிக்கு மேலே வந்துச்சு. அந்த கப்பல் கிட்ட மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக PNS காசியை சடனாக டைவ் பண்ணி ஆழத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க. இந்த சடன் டைவ்னால PNS காசியுடைய பேலன்ஸ் மிஸ் ஆகி தரை தட்டி கடல் கடியில் போய் உட்காந்துருது PNS காசி. கீழே விழுந்த இம்பேக்டில் காசியுடைய சில பார்ட்ஸ் உடஞ்சி போகுது. இது மட்டும் இல்லாமல் எதிரி கப்பல்களை தாக்க பயன்படுற அதோடைய டார்பிடோ டியூப்ஸும் டேமேஜ் ஆகுது. இவ்வளோ டேமேஜ் ஆகியிருந்தாலும் PNS காசியுடைய க்ரூ உயிரோடு தான் இருந்தாங்க. தொடர்ந்து அவங்களுடைய கப்பலை மேலே கொண்டு வர அந்த க்ரூ முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் அந்த கப்பலை அவங்களால மேலே கொண்டு வரவே முடியல. நவம்பர் 25 வரைக்கும் இந்தியன் நேவி காசி அனுப்புகிற சிக்னல்ஸை வச்சு அதை ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியலனாலும் அது இருக்கிற ஏரியா நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் நவம்பர் 25க்கு அப்புறம் காசி ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டதுனால அது எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட இதே நிலமையில தான் பாகிஸ்தானும் இருந்தாங்க. அவங்க லாஸ்ட்டாக காசியை நவம்பர் 25 அன்னைக்கு நைட்டு காண்டாக்ட் பண்ணினாங்க. பாகிஸ்தான் நேவி தான் PNS காசியோட ரேடியோவை ஆஃப் பண்ண சொன்னாங்க. மிஷனை முடிச்சுட்டு 2-3 நாளில் காசி அவங்கள திரும்ப காண்டாக்ட் பண்ணணுன்னு பாகிஸ்தான் நேவி காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் டிசம்பர் 1 ஆகியும் காசிக்கிட்டேருந்து எந்த மெசேஜும் வராததுனால ஏதோ விபத்து ஏற்பட்டு காசி மூழ்கிடுச்சு அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க பாகிஸ்தான் நேவி. ஒரு பக்கம் முக்தி பாகினி போராளிகள் ஈஸ்ட் பாகிஸ்தானில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற பாகிஸ்தான் ஆர்மி மேலே கொரில்லா தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு மிலிட்ரி சப்ளைஸை கொண்டு போக முடியல. இது எல்லாத்துக்கும் மேலே இந்தியாவுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியரை தாக்கி அழிக்க அனுப்பி வைக்கப்பட்ட PNS காசியும் இப்போ காணாமல் போயிடுச்சு. எல்லாமே பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு. இப்போது உடனடியாக ஏதாவது செய்யலைன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் அவங்க கையை விட்டு போய்டும்னு புரிஞ்சுக்கிற பாகிஸ்தான் இந்தியா மேலே போர் தொடுக்க தயாராகிறாங்க. டிசம்பர் 1 அன்னைக்கு வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஒரு சீக்ரெட் மெசேஜ் அனுப்பப்படுது. அந்த மெசேஜில் இனிமேல் பே ஆஃப் பெங்காலுக்கு எந்த மர்ச்சன்ட் ஷிப்பையும் அனுப்பாதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க பாகிஸ்தான். ஏன்னா டிசம்பர் 3 அன்னைக்கு இந்தியா கூட போரை தொடங்க தயாராக இருந்தாங்க பாகிஸ்தான். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மர்ச்சன்ட் ஷிப்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு பாகிஸ்தான் நினச்சாங்க. அதுக்காக தான் இந்த மெசேஜை ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சாங்க பாகிஸ்தான். ஆனால் பாகிஸ்தானுடைய இந்த மெசேஜையும் இந்தியா இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. இந்த மெசேஜை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பாகிஸ்தான் சீக்கிரமே போரை தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்தியா தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த போரில் இந்தியா INS விக்ராந்தை கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும். ஏன்னா இந்த போரில் நம்ம பே ஆஃப் பெங்காலில் டாமினேட் பண்ணியே ஆகணும். ஆனால் PNS காசி பே ஆஃப் பெங்காலில் இருக்கிற வரைக்கும் INS விக்ராந்தை நம்மளால் ஃப்ரீயாக பயன்படுத்த முடியாது. PNS காசி கடலுக்கு அடியில் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானுக்கே அது தெரியாது. PNS காசி இன்னமும் பே ஆஃப் பெங்காலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சாங்க இந்தியன் நேவி. PNS காசியை அழிக்க ஏற்கனவே போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆகலன்னு நினச்ச வைஸ் அட்மிரல் என் கிருஷ்ணன் காசியை அழிக்க வேற ஒரு புது திட்டம் போடுறாரு. விசாகப்பட்டினம் போர்ட்டில் INS ராஜ்புட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்ராயர் வகை கப்பல் இருந்துச்சு. INS ராஜ்புட் ரொம்பவே பழைய கப்பல். இன்னும் சில நாட்களில் அது டீகமிஷன் ஆக போகுது, அதாவது ரிட்டையர் ஆக போகுது.
இந்த திட்டத்தின்படி ஐஎன்எஸ் ராஜ்புத்தை ஐஎன்எஸ் விக்ராந்த் மாதிரி மாற்றி பே ஆஃப் பெங்காலில் சுத்த விடுவாங்க. ஐஎன்எஸ் ராஜ்புத்தை ஐஎன்எஸ் விக்ராந்த்னு நினச்சிக்கிற பிஎன்எஸ் காசி இந்த கப்பலை தாக்குறதுக்காக வரும். தாக்க வர பிஎன்எஸ் காசியை ஐஎன்எஸ் ராஜ்புட் தாக்கி அழிச்சிரும். இதுதான் பிளான். ஐஎன்எஸ் விக்ராந்த் ஒரு பெரிய கப்பல், அதால் வேகமாக வளைஞ்சு நெளிஞ்சு போக முடியாது. ஆனால் ஐஎன்எஸ் ராஜ்புட் வேகமான மனுவர்சை செய்கிற திறன் உள்ள கப்பல். அதனால இதுக்கு பிஎன்எஸ் காசியுடைய தாக்குதலிருந்து தப்பிச்சு பதில் தாக்குதல் நடத்துகிற திறன் இருக்குது. என்னதான் ஐஎன்எஸ் ராஜ்புத்தை வச்சு பிஎன்எஸ் காசியை தாக்க முடியும்னாலும் இந்த மிஷன் ரொம்பவே ஆபத்தானது. சிங்கத்தோட வாயில் தலையை விடுற மாதிரி. ஏன்னா பிஎன்எஸ் காசியால் தாக்கப்படுறதுக்காகவே தான் இந்த கப்பல் போக போகுது. இவ்வளோ ஆபத்தான மிஷனை இந்த கப்பலுடைய க்ரூ செய்வாங்களான்னு யோசிக்கிறாரு வைஸ் அட்மிரல் என் கிருஷ்ணன். டிசம்பர் 1 அன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஐஎன்எஸ் ராஜ்புத் கப்பலுடைய கமாண்டிங் ஆஃபீஸரான கமாண்டர் இந்தர் சிங்கை கூப்பிட்டு இந்த ஆபத்தான மிஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செய்வீங்களான்னு கேட்குறாரு. மிஷனை பற்றி எல்லாத்தையும் கேட்டுக்கிற கமாண்டர் இந்தர் சிங் இந்த மிஷனை செய்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு. நான் திரும்ப வரணும் இல்லையோ, ஆனால் ஐஎன்எஸ் ராஜ்புத் கண்டிப்பாக திரும்ப வரும்னு சொல்லிட்டு மிஷனுக்கு கிளம்புறாரு. டிசம்பர் 2 அன்னைக்கு கமாண்டர் இந்தர் சிங்கும் ஐஎன்எஸ் ராஜ்புத்தோட என்டையர் க்ரூவும் எந்த தயக்கமோ பயமோ இல்லாமல் ஐஎன்எஸ் ராஜ்புத்தில் கிளம்புறாங்க. பிஎன்எஸ் காசி மெட்ராஸுக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடையில தான் எங்கேயோ இருக்குன்னு நினச்சாங்க இந்தியா. அதனால ஐஎன்எஸ் ராஜ்புத்தை விசாகப்பட்டினம்லேருந்து மெட்ராஸுக்கு போக சொன்னாங்க. போகிற வழியிலெல்லாம் ஐஎன்எஸ் விக்ராந்த் மாதிரியே சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே போச்சு ஐஎன்எஸ் ராஜ்புட். ஐஎன்எஸ் விக்ராந்த் மாதிரியான ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் மற்ற கப்பல்களை விட அதிக சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். அதனால ஐஎன்எஸ் ராஜ்புட் அதில் பொருத்தப்பட்டிருந்த எக்ஸ்ட்ரா ரேடியோஸ் மூலமாக ஹெவி சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு மெட்ராஸுக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடையில சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் பிஎன்எஸ் காசி தரை தட்டும் போது கொஞ்சம் டேமேஜ் ஆகி சில பார்ட்ஸ் உடஞ்சதுன்னு சொன்னால, அந்த பார்ட்ஸ் எல்லாம் விசாகப்பட்டினம் பக்கத்தில் மீன் பிடிச்சவங்களுடைய வலையில் சிக்குது. உடனடியாக அந்த பார்ட்ஸை எல்லாம் பக்கத்தில் இருந்த நேவல் போஸ்ட்டில் ஒப்படைக்கிறாங்க மீனவர்கள். அந்த பார்ட்ஸை எல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்த்ததில் அது எல்லாம் சப்மரீனுடைய பார்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியாக இந்த விஷயத்தை வைஸ் அட்மிரல் என் கிருஷ்ணனுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. டேமேஜ் ஆன பார்ட்ஸை பார்த்ததும் பிஎன்எஸ் காசி ஏதோ விபத்தில் சிக்கி மூழ்கிடுச்சுன்னு நினச்சிக்கிறாரு வைஸ் அட்மிரல் என் கிருஷ்ணன். பிஎன்எஸ் காசி மூழ்கிட்டதுனால ஐஎன்எஸ் விக்ராந்துக்கு இனிமேல் எந்த அச்சுறுத்தலும் இல்லைன்னு நினச்ச வைஸ் அட்மிரல் என் கிருஷ்ணன் ஐஎன்எஸ் விக்ராந்தை போர்ட் எக்ஸ்லேருந்து வெளியில் வர சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் மெட்ராஸுக்கு பக்கத்தில் சுற்றிட்டு இருந்த ஐஎன்எஸ் ராஜ்புட்டையும் விசாகப்பட்டினத்துக்கு திரும்ப வர சொல்லிடுறாரு. இந்த கட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் இவங்க 2 பேருமே பிஎன்எஸ் காசி ஏதோ விபத்தில் சிக்கி மூழ்கிடுச்சுன்னு முடிவுக்கு வராங்க. ஆனால் உண்மை என்னென்னா கடலுக்கு அடியிலேருந்து மேலே வரதுக்காக இன்னமும் பிஎன்எஸ் காசியுடைய க்ரூ விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் டிசம்பர் 3 அன்னைக்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் பே ஆஃப் பெங்காலில் களமிறங்குது. அடுத்த சில மணி நேரத்தில் பாகிஸ்தான் நார்த் இந்தியாவில் இருந்த சில முக்கியமான விமானப்படை தளங்களை தாக்குறாங்க. இது மூலமாக இந்தியா பாகிஸ்தான் வார் 1971 அஃபிஷியலாக தொடங்குது. போர் ஆரம்பித்ததும் ஐஎன்எஸ் விக்ராந்த் தலைமையில் பே ஆஃப் பெங்காலில் நேவல் பிளாக்கேட் அமைச்சு இந்தியாவுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கப்பலால் கூட பே ஆஃப் பெங்காலை கடக்க முடியாதபடி செஞ்சிடுறாங்க இந்தியன் நேவி. இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் மெட்ராஸ்லேருந்து கிளம்பின ஐஎன்எஸ் ராஜ்புத் விசாகப்பட்டினம் போர்ட்டுக்கு வந்து சேருது. நேரம் 11:40 இருக்கும். அப்போது ஐஎன்எஸ் ராஜ்புட்டோடைய சோனார் ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன்ஸை பிக் பண்ணுது. தரை தட்டி இருக்கிற பிஎன்எஸ் காசி மேலே வரத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த வைப்ரேஷன்ஸை தான் ஐஎன்எஸ் ராஜ்புத் பிக் பண்ணுச்சு. ஐஎன்எஸ் ராஜ்புட்டோட கமாண்டிங் ஆஃபீஸரான இந்தர் சிங்குக்கு அந்த வைப்ரேஷனுடைய சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. அவர் வெயிட் பண்ணி ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால அந்த வைப்ரேஷனுடைய சோர்ஸை நோக்கி 2 டெப்த் சார்ஜஸை ஃபயர் பண்ணுறாரு. டெப்த் சார்ஜஸ் அப்படிங்கிறது கடலுக்கு அடியில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கக்கூடிய ஒரு வகையான வெடிகுண்டு. ஐஎன்எஸ் ராஜ்புட்டால் ஃபயர் செய்யப்பட்ட டெப்த் சார்ஜஸ் பிஎன்எஸ் காசியை எக்ஸாக்டாக போய் எந்த இடத்துல தாக்கிச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நைட்டு 12:15 கடலுக்கு அடியிலிருந்து 2 பெரிய வெடிப்பு சத்தம் கேட்குது. வெடிப்பு சத்தம் கேட்குற வரைக்கும் ஐஎன்எஸ் ராஜ்புட்டோடைய சோனார் டிடெக்ட் பண்ணிட்டு இருந்த வைப்ரேஷன்ஸ் வெடிப்பு சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் நின்று போயிடுது. இதை வச்சு பார்க்கும்போது அந்த வைப்ரேஷனுடைய சோர்ஸை அவங்க ஃபயர் பண்ணின டெப்த் சார்ஜஸ் போய் தாக்கி அழிச்சிடுச்சு அப்படிங்கிறத ஐஎன்எஸ் ராஜ்புட் புரிஞ்சுக்கிறாங்க. உடனடியாக நடந்த எல்லா விஷயத்தையும் வைஸ் அட்மிரல் என் கிருஷ்ணனுக்கு தெரியப்படுத்துகிறாரு கமாண்டர் இந்தர் சிங். அடுத்த நாள் காலையில் ஐஎன்எஸ் ராஜ்புத் தாக்குதல் நடத்தின இடத்துக்கு பக்கத்தில் கடல் பரப்பில் எண்ணெய் படலத்தை பார்க்குறாங்க மீனவர்கள். அந்த எண்ணெய் படலத்துக்கு பக்கத்திலேயே சிதிலமடைஞ்ச சில கப்பல் பாகங்களும் யூஎஸ்எஸ் டியாப்ளோ அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு லைஃப் ஜாக்கெட்டும் மிதந்துக்கிட்டு இருந்துச்சு. உடனடியாக இந்த விஷயத்தை இந்தியன் நேவிக்கு தெரியப்படுத்துகிறாங்க மீனவர்கள். மிதந்துக்கிட்டு இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு போய் இந்தியா அனலைஸ் பண்ணுறாங்க. அதில் அந்த பார்ட்ஸ் எல்லாம் சப்மரீனுடைய பார்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. பிஎன்எஸ் காசியுடைய பழைய பேர் யூஎஸ்எஸ் டியாப்ளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது சப்மரீன் பார்ட்ஸோட யூஎஸ்எஸ் டியாப்ளோவுடைய லைஃப் ஜாக்கெட் நமக்கு கிடச்சிருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஎன்எஸ் காசியை ஐஎன்எஸ் ராஜ்புட் தாக்கி அழிச்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 5 அன்னைக்கு காலையில் ஐஎன்எஸ் அக்ஷய் அப்படிங்கிற பேட்ரோல் போட் இந்த பொருட்கள் எல்லாம் ரெக்கவர் செய்யப்பட்ட இடத்துக்கு வருது. அந்த போட்டில் இருந்து மாஸ்டர் டைவர் லெஃப்டினன்ட் சஜன்குமார் அவர்கள் தலைமையில் ஒரு டைவிங் டீம் கடலுக்குள்ளே இறங்குறாங்க.
பல மீட்டர் ஆழத்துக்கு போனதுக்கு அப்புறம் சேதமடைஞ்ச ஒரு சப்மரைன் கடல் கடியில் இருக்கிறத அந்த டீம் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் க்ளோஸாக இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சப்மரைன் பிஎன்எஸ் காசி அப்படிங்கிறத அந்த டீம் உறுதிப்படுத்துகிறாங்க. பிஎன்எஸ் காசியில் இருந்த பாகிஸ்தானி செயலர்ஸ் யாரும் உயிர் பிழைக்கல. சர்வதேச நடைமுறைப்படி பாகிஸ்தானி செயலர்ஸுடைய உடல்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த உடல்களை அந்த சப்மரைனில் அப்படியே விட்டுட்டாங்க இந்தியா. இதுக்கப்புறம் அடுத்த சில நாட்களில் பல தடவை டைவிங் செஞ்சு காசியிலிருந்து பொருட்கள் ரெக்கவர் செய்யப்பட்டுச்சு. பிஎன்எஸ் காசியுடைய லாக் புக், சரியாக 12:15 ஸ்டாப் ஆகியிருந்த இந்த கப்பலுடைய கிளாக், பிஎன்எஸ் காசியோட வாயேஜ் சார்ட், ரேடியோ மெசேஜஸ், ஒரு பாகிஸ்தான் ஃப்ளாக் உள்ளிட்ட பொருட்கள் காசியிலிருந்து ரெக்கவர் செய்யப்பட்டுச்சு. டிசம்பர் 8 அன்னைக்கு அரசாங்க அதிகாரிகள் இன்ஸ்பெக்ட் செய்யறதுக்காக ரெக்கவர் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் நியூ டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்படுது. அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 9 அன்னைக்கு இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜக்ஜீவன் ராம் பிஎன்எஸ் காசி மூழ்கடிக்கப்பட்டதை ஃபார்முலா பார்லிமெண்ட்டுக்கு தெரியப்படுத்துகிறாரு. ஐஎன்எஸ் விக்ராந்திக்கு இருந்த ஒரே அச்சுறுத்தலான பிஎன்எஸ் காசி இப்போ மூழ்கடிக்கப்பட்டதுனால எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் முழு திறமையோடு செயல்பட்டு 1971 போகிறப்போ மொத்த பே ஆஃப் பெங்காலையும் டாமினேட் பண்ணுச்சு ஐஎன்எஸ் விக்ராந்த். 1971 நடந்த போரில் இந்தியா கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க பாகிஸ்தான். ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ் நம்மக்கிட்ட சரண்டர் ஆனாங்க. பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு புது நாட்டையே நாம் உருவாக்கி கொடுத்தோம்.